யோபின் புத்தகம் 22வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவரோடு பழகி, நீர் அவரோடு தேவனோடு பழகி சமாதானமாயிரும், அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால் உமக்கு நன்மை வரும். தேவனோடு பழகிறீங்களா? தேவனோடு நடக்கிறீங்களா? இயேசு உங்கள் நண்பர் என்று சொல்ல முடியுமா? யோபுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை தான், யோபுவே நீ தேவனோடு பழகி அவரோடு சமாதானமாயிரும். தேவனுக்கு உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? அதற்காக தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இந்த சிலுவை அண்டை வரும் பொழுது நீங்கள் தேவனோடு பழகும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையில எழுந்து அவருடைய முகத்தை தேடி அவரோடு பழகி அவரோடு சமாதானம் ஆடினா அண்டை வாட்டி சொல்லுகிற சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். என்னை தேடிகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.